அரபியில் சொல்லப்படும். அவ மிகவும் விரைவில் அலைகள் போன்று உயரிய இடங்களில் எட்டி குதித்து அவர்கள் வார்கள் என்று தெரிகிறது. அப்புறம் என்சிலூன். என்சிலூன் என்றால் மிகவும் விரைவில் மிகவும் சீக்கிரம் போகக்கூடிய நிலைமைக்கு தான் என்சிலூன் என்று சொல்லப்படும். அவ திறந்து விட்டப்பட்ட இந்த சமுதாயம் யஜூஜ் மஜூஜ் என்பவர்கள் மிகவும் விரைவில் உயரிய இடங்களிலிருந்தும் கடல் வழியிலும் அவர் வருவார்கள் என்று இந்த ஆயத்திலிருந்து மற்ற ஹதீஸ்களிலிருந்தும் மிகவும் தெளிவாக புரிகிறது. உண்மையில் யஜூஜ் மஜூஜ் சைரஸினுடைய காலத்தில் தடுப்பு சுவர் மூலம் தடை செய்யப்பட்ட போது பேர்ஷியாவுடைய வடக்கு மேற்கு இடங்களில் அவர் முன்னாடி வந்திருந்தது. அவர்கள் அங்கே தடுப்பு சுவர் மூலம் திரும்ப இந்த பக்கம் வராத நிலைமையில் சைரஸ் அவரை துரத்தி விட்டாங்க. அதற்கு பிறகு இந்த பக்கம் அவர் வர முடியாது. அதனால் அங்கிருந்து நேர ஆப்போசிட் கிழக்கு பகுதியில் அவர்கள் போக ஆரம்பித்தது. அவருடைய குணம் என்னவென்றால், பண்பு பழக்கம் என்னவென்றால், மக்களை கொள்ளையடிக்கிறதும் சமுதாயங்களை அழிக்கிறதும் கொலை செய்யறதும் அவருடைய ஒரு பண்பாக இருந்தது. இவர்கள் மற்ற ஊர்களில் கிழக்கு வழியில் உள்ள ஊர்களில் கொள்ளையடிக்கிறதுக்கும் மக்களை அழிப்பதற்கும் அவருடைய ஆதிக்கம் ஸ்தாபிப்பதற்குமாக அவர்கள் முயற்சி செய்தார்கள். இந்த நிலைமையில் அங்கிருந்து அவர்கள் ஐரோப்பாவிலும் ஆசியாவுடைய மத்திய பகுதியிலும் உள்ள நாடுகளில் வந்தார்கள். அங்கே மிகவும் விரைவில் தான் பரவியது. கடைசி அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இவர் பரவினார்கள். அதே காலத்தில் இந்த யஜூஜ் மஜூஜ் நூஹினுடைய மகன் யசஃபினுடைய கோத்திரங்களில் பெற்ற மக்கள் அதே காலகட்டத்தில் கிறிஸ்தவ மார்க்கம் தழுகி அந்த கிறிஸ்தவ மார்க்கத்தின் அடிப்படை ஒரு ஒற்றுமையும் இருந்தது. ஆனால் இவருடைய பழக்கத்தின் அடிப்படை மற்ற மக்களை தாக்குவது இவருடைய பழக்கம் இருந்ததினால் அவருக்குள் பல்வேறு போர்கள் நடைபெற்றது. இதே நேரத்தில் ரஷ்யாவில் இருந்த கிறிஸ்தவ மார்க்கத்தையும் விட்டுவிட்டு காரல் மார்க்ஸினுடைய தத்துவத்தின் அடிப்படை நாத்திக சிந்தனை அவரில் உருவாகிறது. ரஷ்யாவில் உள்ள யஜூஜ் மஜூஜுடைய பரம்பரையில் பட்ட மக்கள் மார்க்கத்தை அனைத்து மார்க்கங்களையும் விட்டு டெமோக்ரசியில் நம்பிக்கை வைத்து டெமோக்ரசிக்கு அடிப்படை உள்ள ஜனநாயகத்தின் அடிப்படை உள்ள ஒரு தத்துவத்தில் ஒன்று சேர்ந்தார்கள். ஒரு இடத்தில் அமெரிக்கா கேபிட்டலிசமும் இன்னொரு இடத்தில் டெமோக்ரசி ரஷ்யாவும் இருக்கிறது. கால பழக்கத்தில் இந்த ரெண்டு சமுதாயம் ஒருவருக்கொருவர் போர் ஆரம்பித்து விட்டது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதல் வேர்ல்டு வார் நடக்கும் போது, உலக யுத்தம் நடைபெறும் போது இந்த ரெண்டு சமுதாயமும் ஒருவருக்கொருவர் மோதக்கூடிய நிலைமையில் வந்துவிட்டது. அதே நேரத்தில் முஸ்லிம்களில் இஸ்லாம் இல்லாம போனதினால், இஸ்லாத்திடம் தொடர்பில்லாததினால் அல்லாஹ்வுடைய உதவியும் அவருக்கு கிடைக்காம போய்விட்டது. இந்த நேரத்தில் ஆப்கானிஸ்தான், ஈராக், ஈரான் ஆகிய மத்திய நாடுகளில், ஆசியாவோட மத்திய நாடுகளில் இந்த ரெண்டு சமுதாயமும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் கேபிட்டலிசமும் கம்யூனிசமும் அவருடைய ஆதிக்கம் நிலைநாட்டுவதற்காக ஒருவருக்கொருவர் மோதினார்கள். குல்லி ஹதபின் என்சிலூன் எல்லா உயரிய இடங்களிலிருந்தும்
மிகவும் விரைவில் அவர் பரவிவிடுவார்கள் என்று சொன்னதின் அடிப்படை இந்த ரெண்டு சமுதாயமும், ஒரு பக்கம் கேபிட்டலிசமும் இன்னொரு பக்கம் கம்யூனிசமும், ரஷ்யாவும் அமெரிக்காவும், அமெரிக்காவோட கூட பிரிட்டனும் பலஸ்தீனும், ரஷ்யாவோட கூட ரஷ்யா சார்ந்த கம்யூனிஸ்ட் அரசுகள் உள்ள நாடுகள், இவருடைய இந்த மக்கள் மத்தியில் அவருடைய அரசு ஆட்சி நிலைநாட்டுவதற்கும், ஆட்சி நிலைநாட்ட முடியாத இடங்களில் அவருடைய ஆதிக்கம் நிலைநாட்டக்கூடிய நிலைமையில் சூழ்நிலைகள் உருவாக்கி இவர்கள் ஒருவருக்கொருவர் மோத ஆரம்பித்து விட்டார்கள். உண்மையில் யஜூஜ் மஜூஜுடைய இந்த போராட்டம் தான் ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீஸ்களில் அவர் ஒருவருக்கொருவர் மோதுவார்கள் என்று கூறினார்கள். இப்பொழுது உலகத்தில் ஒன்னுகில் கம்யூனிசம் இடம் சேர்ந்த அரசுகள், அல்ல அவருடைய ஆதிக்கம் உள்ள அரசுகள், அல்லது கேபிட்டலிசம் அதாவது அமெரிக்காவோட கூட சேர்ந்த அரசுகள், அல்லது அவருடைய ஆதிக்கம் உள்ள அரசுகள். இந்த ரெண்டு பெரிய ஆற்றல்கள், பெரிய சமுதாயங்கள் உலகத்தை முழுக்க முழுக்க தங்களுடைய ஆதிக்கத்தில் அல்லது ஆட்சியில் உள்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய அழிவு வரும் என்று முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு பார்த்து வெளியில் வந்து மக்களிடம் கூறியதாக ஹதீஸில் நாம் படிக்கின்றோம். அது புகாரியிலும் வருது, மற்ற ஹதீஸ் நூல்களிலும் இந்த ஹதீஸ் வருது. வைலுலில் அரபி மின் ஷர்ரி கதிக்தரபா, அரபுகளுக்கு நாசம், ஒரு மிகப்பெரிய தீங்கு அவரை நெருங்கிவிட்டது. ஃபுத்திஹத்தில் யௌம மின் ரதிமி யஜூஜ் மஜூஜ மிஸ்ல ஹாதிஹி வஹல்லக பிஅஸ்பஇஹில் இப்ஹாமி வல்லதி தலிஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒரு விரல் அடுத்த விரலிடம் இப்படியே சேர்த்து பிடித்து கூறினார்கள், இன்னே நாள் யஜூஜ் மஜூஜ் திறந்து விடப்பட்டுள்ளது, இவ்வளவுக்கு அதில் அகலம் பாக்கி இருக்குது, பாக்கி எல்லாம் திறந்து விடப்பட்டுள்ளது, அன்னைக்கு அரபுக்கு நாசம் என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜூஜ் மஜூஜ் திறந்து விடப்படும் போது அது நெருங்கிவிட்டது, திறந்து விட்டப்பட்டால் அரபிகளுக்கு நாசம் என்று கூறினால், அரபிகளுக்கு வந்த அழிவு முழுக்க முழுக்க அமெரிக்காவும் ரஷ்யாவும் உள்ள போட்டியில், தங்களுடைய ஆதிக்கம் அல்ல ஆட்சி நிலைநாட்டுவதற்குள்ள போட்டியில் வந்துவிட்டது. பல்வேறு ஹதீசுகள் இது சம்பந்தமாக இருக்கிறது. அது அப்புறம் நாம் அந்த ஹதீசுகள் சம்பந்தமாக விளக்கும் போது இந்த ரெண்டு சக்திகள், யஜூஜ் மஜூஜ் ரெண்டு சக்திகள் இறுதி நாட்களில் எவ்வாறு வரும், அவர்களுடைய பண்புகள் எவ்வாறு இருக்கும் என்பதெல்லாம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு படம் எடுத்து காமித்த போன்று விளக்கி இருக்கிறார்கள். Gladly and gratefully marching symbolically and actually in step with the will of one man. Already in 1933, the system of reparations had collapsed. Hitler first made an attack upon the principle of disarmament. Hitler's predecessors in government had been party to a lengthy conference of disarmament demanding revision of the treaty. Hitler, sensing சுருக்கமா சொன்னால், அந்த யஜூஜ் மஜூஜ் இரண்டாவது கட்டத்தில் வெளிப்படும் போது ரஷ்யாவில் இருந்த அந்த யஜூஜ் மஜூஜ் ரெண்டு கோத்திரங்கள் தான் இருக்கும். ஆனா அதனுடைய ரெண்டு நிலைமையில், ஒன்று கேபிட்டலிசமும் இன்னொன்று கம்யூனிசமும், ரெண்டு நிலைமையில் இது வரும் என்பது ஹதீசுகள் படிக்கும்போது, குர்ஆன் படிக்கும்போது, அஹ்ரானின் அடிப்படை அந்த வார்த்தைகள் நாம் ஆய்வு செய்யும் போது புலனாகிறது. திருக்குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் இங்கே யாஜூஜ் மாஜூஜ் தொடர்பாக விரிவான முறையில் விளக்கினார்கள். நேயர்களே, இந்த யாஜூஜ் மாஜூஜுக்கு இரண்டு காலகட்டங்கள் உள்ளன என்பதை நாம் இங்கே குறிப்பிட்டு வருகின்றோம். முதல் காலகட்டம் ஒரே இடத்தில் அவர்கள் தடை செய்யப்பட்டிருந்த காலம். துல்கர்னைன் ஒரு பெரிய சுவரை கட்டி அவர்களை தடை செய்து வைத்திருந்த காலம். அடுத்த காலகட்டம் அவர்கள் உலகெங்கும் விரிந்து பரவியிருந்த காலம்.
அந்த சுவரை தாண்டி அந்த சுவர் தகர்க்கப்பட்டு இவர்கள் பூமியில் பரவிய காலம். இவ்வாறு யாஜூஜ் மாஜூஜுக்கு 2 காலகட்டங்கள் உள்ளன என்பதை நாம் மிக தெளிவான முறையில் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த தடுப்பு சுவரை தாண்டிய இந்த யாஜூஜ் மாஜூஜுகள் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, யூரோப், ஆசியாவின் மத்திய பகுதிகளில் இவர்கள் வந்தடைகிறார்கள். தங்களுடைய ஆதிக்கத்தை இவர்கள் செலுத்துகிறார்கள். இவ்வாறு 2வது காலகட்டத்தில் இவர்கள் உலகில் பரவி குழப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். யாஜூஜ் என்றால் நெருப்பில் இருந்து காரியங்களை செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதன் அடிப்படையில் நெருப்பு மூலமாக இவர்கள் பல இயந்திரங்களின் மூலமாக யுத்தங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவான முறையில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே தொழிலாளித்துவம் ஒரு பகுதியிலும் முதலாளித்துவம் இன்னொரு பகுதியிலும் இருக்கிறது. இதனைதான் தொழிலாளித்துவம் யாஜூஜ் என்றும் முதலாளித்துவம் மாஜூஜ் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முதலாளித்துவர்கள் தான் அமெரிக்கர்கள், ஆங்கிலேயர்கள். எனவே அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தோற்றுனர் ஹஜரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவைகளை மிக தெளிவான முறையில் விளக்கியிருக்கிறார்கள். நெருப்பினாலேயே அனைத்து காரியங்களையும் இந்த யாஜூஜ் மாஜூஜ் செய்வார்கள். எனவேதான் அவர்களுக்கு யாஜூஜ் மாஜூஜ் என்று பெயர் வந்துள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த 2 சக்திகள் தான் யாஜூஜ் மாஜூஜ். இது 2வது காலகட்டத்தில் பரவியிருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவான முறையில் திருக்குர்ஆன் ஒளியிலும் ஹதீஸிலிருந்தும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து இன்னொன்றையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த யாஜூஜ் மாஜூஜ் பரவி இருப்பதின் காரணமாக முஸ்லிம்களும் முஸ்லிம் நாடுகளும் அரேபியர்களும் குறிப்பாக பல பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த யாஜூஜ் மாஜூஜின் சூழ்ச்சியின் காரணமாக முஸ்லிம் நாடுகள் பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இவையெல்லாம் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். அவைகள் இப்போது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. எனவே இறுதி காலத்தின் அடையாளமான இந்த யாஜூஜ் மாஜூஜ் தொடர்பாக திருக்குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் நாம் இங்கே இன்று விளக்கியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரும் நிகழ்ச்சியிலும் இது தொடர்பாக விரிவான முறையில் உங்களிடம் விவாதிப்போம் என்று சொல்லி இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை இன்று நாம் நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். It is my fear that in view of the direction in which things are moving today, the political and economic dynamics of the countries of the world may lead to a world war. Therefore, it is the duty of the superpowers to sit down and find a solution to save humanity from the brink of disaster. You understand at a profound level that promoting religious freedom is an essential building block for peace and stability here and throughout the world. In this we are allied with His Holiness, a courageous champion of religious freedom and of peace. Allah ilaha illallah wahdahu la sharika lahu. Hazrat Mirza Masroor Ahmad is the present head of the Ahmadiyya Muslim community, the most dynamic international community within Islam. The community was established by Hazrat Mirza Ghulam Ahmad in Qadian, a small and remote village in India. He claimed to be the expected reformer of the latter days,
the one awaited by all major world religions. Founded in 1889, the community has continued to spread throughout the world, flourishing under caliphate, the system of spiritual leadership established after the demise of the holy founder. The current successor of this movement, Hazrat Mirza Masroor Ahmad, continues the work of the holy founder to revive the spiritual and moral state of mankind. The movement embodies the benevolent message of Islam in its pristine purity, a movement that preaches peace, universal brotherhood, and submission to the will of God. Ahmadi Muslims have earned the distinction and reputation of being a law-abiding and peaceful community. Within a century, the movement has reached all the corners of the earth and has been recognized and praised by the global community. Love for all, hatred for none. Those words from your third Khalifa are more important, more crucial, more essential today than they have ever been. And of course the Ahmadi have always practiced this peace-loving philosophy. I am gladdened and inspired by the fact that the Ahmadis not only preach a message of love, friendship and understanding, but practice it fully in the way you include and invite others to share your gathering. An injunction to love all and to hate none is the avowed guiding principle of the Ahmadi life. I would thank you also that you have stressed the importance of showing that Islam is the religion of peace, not the religion of hate, as it was stated on the wall in the Jalsa, love for all, hatred for none. I think that is the message that the world really needs. अगर मानव जाति लाखों वर्ष पहले से ही इस मोटो को, जो कि सभी धर्म ग्रंथों की शिक्षाओं का सार है, अपना लेती, तो आज तक दुनिया में जितनी भी जंगें हुई हैं वो ना होती. You understand at a profound level that promoting religious freedom is an essential building block for peace and stability here and throughout the world. In this we are allied with His Holiness, a courageous champion of religious freedom and of peace. Love for all, hatred for none is the message that we see in this mosque and from the Ahmadiyya Association. Your people have been the leaders in taking the peace movement that one step further. The huge respect we all have, for your work day by day in making a reality of peace and brotherhood across the communities in this country and across the world. I think the words that you said to my colleagues in the House of Commons ring probably a little truer, but hopefully a little more hopefully than they did when you actually said it in the House a few weeks ago. His Holiness began his address by speaking of the great conflicts that divide the world today. Wars being fought in different parts of the world. He worried of even greater problems. He then went on and said, "It is my fear that in my view of the direction in which things are moving today, the political and economic dynamics of the countries of the world may lead to world war. Therefore, it is the duty of the superpowers to sit down and find a solution to save humanity from the brink of disaster." They were words, Your Holiness, I think, that were taken very seriously by all who were there at that meeting. Wherever the movement has been established, it endeavors to exert a constructive influence of Islam through social projects, educational institutes, health services, Islamic publications, and the construction of mosques. These endeavors continue, despite the bitter persecution that the community suffers in some countries. We need all the goodness we can find in today's world, and I applaud you for your contribution in Britain and worldwide to community cohesion and enjoyment of diversity that is such a precious asset. And wherever Ahmadis live in the world, you are renowned for enthusiastically participating in the larger community and peacefully living alongside people of all faiths, languages, and cultures. I would like to pay an additional tribute
to the work being done by Ahmadis in raising standards in Africa and particularly in education. Yes, Britain has welcomed the headquarters of the Ahmadis in this country, but it hasn't become something that's become, as it were, a closed sect in Britain. It's become a community that has sought to reach out to all of us. And that's very important, because the best way to break down the barriers of misunderstanding and prejudice is for that contact to happen, and I thank you for that. The Ahmadiyyan community contribute hugely to interfaith forums, to the richness of our community, and that is the same that's reflected across our nation. But what I would like to pay tribute to you as well this evening is the contribution that you make to wider society and the important charitable causes that you support, not just for your own communities, but for the wider communities. And that is to be acclaimed and that is to be applauded. The Ahmadiyya community has been a beacon. It's been a beacon of peace, truth and justice. It's been a stalwart in this city. We are the better for having you. You are tremendous in adversity and in triumph. We value your friendship, we value your dedication and your commitment, and particularly your recognition of civic society in Bradford. Your faith is dedicated to serving the society that you live in, and from what I've seen, heard and experienced from mainstream charities, schools and churches, your faith and community have contributed in significant ways. I have personally experienced and heard that you have raised tens of thousands of pounds on sponsored walks for children, older people and people with disabilities. You have dedicated yourselves to charitable social projects, and most significantly of all, you have not distinguished between faiths, ethnicities or communities. The community's many social projects aimed at helping those in need bears testimony to humanitarian concerns in respect of all human beings, regardless of race, colour or creed. The Ahmadiyyan community have an extraordinary reputation abroad for charitable work in Africa, India, Bosnia and Indonesia, amongst other places. But note, your community here too have an extraordinary reputation. You have been generous with your time and resources, and you have made yourselves part of the wider community. The Ahmadiyya community has always been at the forefront, not only of helping their own, but actually helping within society as a whole, is one of the reasons why, if I may say to you, your presence in this country has been so beneficial to us. In the past 100 years, you have given so much to the society in the United Kingdom and to societies everywhere globally. You are among those who give and who not only take. You give so much to so many societies that I have seen and felt and listened to and watched. Ahmadis are also renowned for working to serve the greater good through social, health and educational initiatives as well as mosque projects. Your own work, Your Holiness, particularly in West Africa, is well known, and we heard just now about your attempts to bring water and energy supplies to some of the poorest communities in West Africa. Together, we should fight common enemies such as illiteracy, disease, hunger, and poverty. The Ahmadiyya mission has put structures in place towards the fight against these common enemies in order to enhance the dignity of man. The mission has been a vanguard and a partner in collaborating with government in the areas of education, health, agriculture, and human animation. The Ahmadiyya community, the mission in Sierra Leone, really they've made a pivotal contribution to the education in our country.